ஆஃப் பண்ணலாம். அக்கேஜி கேஸை 2 மணி நேரம் கழித்து மீண்டும் கேஸ் அழுக்காக போகுது. இவ்வளோ பாத்திரமும் அழுக்காக போகுது. ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம்ல, மீண்டும் சோத்தை பொங்குவோம், பசிக்கும். இதனால தான் மனுஷன் பிறகு எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களா? முடியலை. மீண்டும் இதே மாதிரி வேலை பார்க்கணும். பழப்பாக்கு சத்து வேணும். அதுக்காக ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கிட்டேன். இப்படி புலம்பிக்கிட்டே சாப்பிட்டா புறா காக்காவை கூட புறந்துட்டு போயிடலாம். அவங்க வீட்டு வாசலில் போய் 2 தடவை காக்கான்னு கற்றுனா ஏதாவது மிச்சம் போய் சாப்பாடு தந்துடுவாங்க. நமக்கு சோறு பொங்க வேண்டாம். நாட்டில் குரங்கு ஜென்மமாக இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் ஜென்மமாக மாற்றினது யார்? அந்த மனுஷனை மட்டும் என்ன பிடிச்சிட்டு வாங்க, நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும். ஏன்னா அந்த பொம்பளைங்க படுற அவஸ்தை, என்ன சோறை பொங்க, என்ன குழம்பு வைக்க, என்ன சோறை பொங்க, என்ன குழம்பு வைக்க, என்னத்தை செஞ்சாலுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோத்தை பொங்க பாத்திரத்தை தேய்க்க, சோத்தை பொங்க பாத்திரத்தை தேய்க்க. இருந்திருந்தால் மரத்தில் இருக்கிற 2 இலைய பறித்து தின்னுருக்கலாம். எதனா ஒரு மரத்தில் தூங்கிட்டு குடும்பத்தை நடத்தியிருக்கலாம். ட்ரெஸ்ஸு தேவையில்லை, வீடு தேவையில்லை. மனுஷியா படைச்சவனை பார்த்தனா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறேன். மனுஷனாக இருக்க எத்தனை கஷ்டம். வீட்டு வாடகை கட்டு, கரண்ட்டு பில்லை கட்டு, லோனை கட்டு, பாத்திரத்தை தேய், துணியை துவை, கடன் நட, சோத்தை பொங்குனாலும் அதில் நல்லா என்னன்னு 1000 குத்தம். பேக் டு பவானி எலெக்ஷன். நான் இன்னைக்கு ஆதங்கத்தை கொட்டுறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன். காது கொடுத்து கேளுங்க. அந்த அளவு டென்ஷனாக இருக்குது. என் முன்ன மட்டும் என்னை மனுஷியாக படைச்சான் வந்தான்னு வச்சுக்கோங்க, நறுக்குன்னு நாக்கு பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு கேட்குறேன். அந்த அளவு மனுஷியாக பிறந்துட்டு 1008 லொல்லு. எப்படி தான் சமையல் பண்ணி கொடுத்தாலும் நீ என்ன செய்கிற, தின்னு சும்மா இருக்க, உனக்கு இது செய்ய தெரியாத, அது செய்ய தெரியும், ஒரு ஆவலாதி வேற. இந்த மனுஷ பிறவி தரக்க சொல்கிறாங்க. மனுஷனாக பிறந்தவங்க புண்ணியம் பண்ணுவாங்கன்னு. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாவம் பண்ணவங்க தான் மனுஷ பிறவை எடுப்பாங்க. நாய், கொக்கு, பூனைலாம் புண்ணியம் பண்ணவங்க. சாப்பாடு பொங்கணும் கவலை இல்லை, துணி துவைக்கணும் கவலை இல்லை, நம்மளுக்கு கவலை இல்லை, கரண்ட் பில்லு கட்டணும் கவலை இல்லை. மனுஷனுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது. அப்போ எங்கேருந்து மனுஷன் புண்ணியம் பண்ணுவான்னு சொல்லுங்கள். எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் மனுஷ ஜென்மமே வேண்டாம் சாமி. நாயாக பிறந்துட்டு போயிடலாம். யார் வீட்டு வாசல்லையாவது சாவை பார்த்துட்டு அவங்க ஊத்துற கஞ்சியை குடிச்சிட்டு வாழாட்டிட்டு இருப்பேன். மிருகெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழுது. கடன் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, கவலை இல்லை அவங்களுக்கு. இதில் வேறு சில மனுஷங்க நான் பணக்காரன், எனக்கு 50 வீடு இருக்குது, 100 வீடு இருக்குது, நான் பணக்காரன் சொல்லிடலாங்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பொம்பளை ஜென்மம் பிறக்கவே கூடாது. நம்ம பொம்பளைங்களாம் சொல்கிறோம் பொம்பளை ஜென்மம் வேண்டான்னு, ஆம்பளைங்களான்னு சொல்கிறாங்க ஆம்பளை ஜென்மம் வேண்டான்னு. அப்போ நான் சொல்கிறது கரெக்டாக? நமக்கு ஆணும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம், மனுஷனே வேண்டாம், எதுனா மிருகமாக பிறந்துட்டு போயிடலாம். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை? நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சோத்தை பொங்கு பாத்திரத்தை தேய். காலையில் என்ன செய்யணும், பின்ன மதியம் என்ன செய்யணும், கவலை என்ன செய்யணும். இதிலே பாதி வாழ்க்கை போயிட்டு சொல்ல முடியாது, 3/4 வாழ்க்கை போயிட்டு. இதுலேயே நாம் பல்ல தேய்க்குதா, இல்லை குளிக்குதா, இல்லை நம்மள மாதிரி சோத்தை பொங்குதா? எதுவுமே கிடையாது. மனுஷங்களுக்கெல்லாம் ஏன் அப்படின்னா பேராசை பிடிச்சவன், தேவைகள் அதிகம், அதனால இத்தனை கஷ்டம். சாமி இந்த ஜென்மத்தில் நீ பெரிய குடும்பம் பண்ணிட்ட, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் இந்த குடும்பம் பண்ணிடுறதா? அதுதான் இந்த புலம்படும். எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் மனுஷ ஜென்மம் தயவு செஞ்சு கொடுத்துறாத சாமி. என்னத்தை தான் பண்ணாலுமே நல்ல பேர் கிடைக்கலாம் நடக்கும் சாமி. மனுஷ ஜென்மம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சாமி. இந்த பூலோகத்துக்கு நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் நீயே என்னை பார்த்து ஆமாம் மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்க வேண்டாம், நீயே தப்பு பண்ணிட்டேன்னு யோசனை பண்ணுவேன். அந்த அளவு பெண்கள் படுற கஷ்டம். எத்தனை பேர் என்ன மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் அந்த நிலைமையாம், எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா? புறா காக்காவை கூட புறந்துட்டு போயிடலாம். அவங்க வீட்டு வாசலில் போய் 2 தடவை காக்கான்னு கற்றுனா ஏதாவது மிச்சம் போய் சாப்பாடு தந்துடுவாங்க. நமக்கு சோறு பொங்க வேண்டாம். எல்லாருக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இல்லைடா சாமின்னு என்னையே எப்படி கண்ணை விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தோணுன மாதிரி உங்களுக்கு என்னைக்கா தோழி இருக்கா சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெண்கள் நிலைமை இதுதான் கிடையாது. இன்றைக்கி நம்மளை விட ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்களாவது புலம்பி தீர்த்துடுறா, ஆனால் ஆண்கள் நிலைமை அப்படி இல்லை. அவங்க தலைமையில் 1008 சுமை இருக்குது. சாமி புலம்பி தலைவலியே வந்துட்டு
இந்த புலம்பல் உனக்கு கொஞ்சமாவது கேட்டுதான் சாமி. இந்த டீயை குடிச்சாதான் தலைவலி போகும். சத்து வேணும், அதுக்காக ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கிட்டேன். இப்படி புலம்பிக்கிட்டே சாப்பிட்டா சத்து ஒட்டு உடம்புல. ஏன்னா இப்போ நிறைய வேலை கிடக்கு. இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம அடுத்த வேலைக்கு ஆயத்தமாக முடியும். நான் பிறக்காமல் இருந்தால் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க வேண்டாம்ல. கிரகம் மனுஷனா பிறக்காம இருந்திருந்தால் பாத்திரம் தேய்ச்சிருக்க வேண்டாம். என்ன செய்ய பிறந்து விட்டுமே மனுஷனா. அதான் நவீன காலத்தில் நம்ம வாழ்ந்தாலும் 1008 நவீன பொருள் கண்டுபிடிச்சாலும் அதை ஓட்டுறதுக்குமே நம்ம கையும் விரலும் தேவைப்படுது. இன்னைக்கு இவருக்கு சாப்பிட்டது வயிறு நிறையனே, அதனால 1/2 கப்பு பால். கணவருக்கு சேவை பண்ணலாம், அதுக்காக ஒரு லிமிட் உண்டு. சக்கரை மிக்ஸ் கரலாம். அதான் பிறக்காம இருந்தா இதெல்லாம் செய்ய வேண்டாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பிணி ஆகிட்டானா 7 மாதத்துலேயே கணக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏன் அந்த பிள்ளையும் நம்மள மாதிரி கஷ்டப்படணுமா? நான் சொல்கிறது நியாயமா இல்லையா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மனுஷனாக பிறக்காமல் இருந்திருந்தா கேஸ் க்ளீன் பண்ண வேண்டாம். இப்போ க்ளீன் பண்ணுறானா இந்த பழபடி மத்தியானம் சாப்பாடு பண்ணும்போது திருப்பி க்ளீன் பண்ணணும். கேஸத்தோட பாத்திரத்தை திரும்பி புதுசாக ஏதாவது செய்யலான்னா இதுலேருந்தே நமக்கு விடுதலை இல்லை. புதுசாக எங்கிட்ட செய்ய நம்ம இதுலேயே வாழ்க்கை முழுசாக முடிஞ்சு போயிடும் போல். பின்ன இதில் வேற வீட்டில் உள்ளவங்க நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நம்மள வேற கமெண்ட் அடிக்காங்க. அடிக்கிட்டு நம்ம நிலமை எப்படி இருக்குது தெரியுங்களா? ஏன் குத்தம்மா உன் குத்தம்மா யார நான் குத்தன்னு சொல்ல. பழப்பழம் நான் கேஜி கேஸை 2 மணி நேரம் கழித்து மீண்டும் கேஸ் அழுக்காக போகுது. இவ்வளோ பாத்திரமும் அழுக்காக போகுது. ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம்ல. மீண்டும் சோத்தை பொங்குவோம், பசிக்கும். இதனால தான் மனுஷன் பிறகு எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களா? முடியலை. மீண்டும் இதே மாதிரி வேலை பார்க்கணும். ஆனால் போய்தான் வீட்டு வேலை. எப்பா 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 சாமி முடியலப்பா. இப்போ நீங்கள் நினைக்கிறேன் ஏமா வேலை முடிஞ்சு போச்சு, ஏன்னு கிச்சன்லேயே குத்த வச்சிருக்கேன்னு நினைக்கிங்களா? நீங்கள் வேறு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இனி பகல் ஷிஃப்ட்டுக்கு கிச்சன் விட்டு வெளியே போகாமல் இங்கேயே இருந்து அந்த வேலையை முடிக்கலான்னு பார்க்குறேன். மீண்டும் 1-2 ஆரம்பிக்கணுமா? இதுதான் மனுஷனோட நிலைமை. சொல்லுங்க, இந்த பதிவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் எதனால சொன்னேன் மனுஷன் பிறக்கக்கூடாதுன்னு? உங்கள் நிலைமை இதுதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் தாங்க. முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூக்கலாம் கிடையாது, ஒரே வேலை வேலை வேலை. ஊர்லேருந்து என்னை பார்க்குறேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இது வரைக்கும் பொறுமையாக என் புலம்பலை பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றி. பிடிச்சிருந்தா சின்ன லைக் தாங்க. பாய்.